ஏஐ அப்படின்னா வந்து என்னெல்லாம் வகைகள் இருக்கு சார் கேட்டீங்கன்னா, ஸ்பாம் ஃபில்டர்ஸ் சார். ஒரு மெயில் வருது, ஸ்பாமா இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற அல்கோரிதம் எழுதி சிந்தேசியா அப்படின்ற ஒரு டூல் இருக்குங்க. இது வந்து லைக் கூகுள்ல போய் அடிக்கிறேங்க. ஆட்டோமேஷன்ஸ் எல்லாமே இன்னைக்கு ஆட்டோமேஷன் ப்ரெடிக்ஷன் எல்லாமே வித்தியாசமான ஒரு உலகத்தோடு நம்ம இருக்குங்க. அதுவும் இப்போ இருக்கிற சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விஷயத்தை கொடுத்தா அதுலேருந்து ஏதோ ஒரு புது விஷயத்தை கண்டுபிடிக்கிற ஜெனரேட்டிவ் ஏஐன்றது பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு. நாம இன்னைக்கு வந்து ஜெனரேட்டிவ் ஏஐன்னு பார்க்க போறோம். அதோட கிளாசிஃபிகேஷன் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ரியல் டைமா வந்து ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு காமிக்க போறக்கு டெமோ. ரெடியா இருக்கீங்களா? வாங்க நம்ம பார்க்கலாங்க. ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மனுஷ மூளையை வச்சுக்கிட்டு இன்னும் எக்ஸ்ட்ராவா புதுசா வந்து மனுஷ மூளை ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அதுல இருந்து எக்ஸ்ட்ராவா உருவாக்கக்கூடிய தன்மை இருக்கும் தெரியுமா? அந்த தன்மையை வந்து ஒரு அட்வான்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் வந்து ஜெனரேட்டிவ் ஏஐன்னு சொல்லுவாங்க. இது மூலமா வந்து வித்தியாசமான புது விஷயங்கள் வந்து நாம உருவாக்க முடியுங்க. அப்படி உருவாக்கணும் அப்படின்னா வந்து இது சாதாரண ஒரு ஆங்கிள் கிடையாதுங்க. எல்லா 360 டிகிரி ஆங்கிள்லையுமே வந்து யோசிச்சு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உருவாக்க முடியும்னா அதுதான் அந்த ஜெனரேட்டிவ் ஏஐங்க. இப்போ ரீசெண்டாக பேசுறது சாட் ஜிபிடியை பற்றி தான் பேசிட்டு இருக்கேங்க. சாட் ஜிபிடிலாம் வந்து எந்த டேட்டாவை கேட்டாலுமே ஆட்டோமேட்டிக்காக அதுவே புதுசாக ஜென்ரேட் பண்ணி தரக்கூடிய திறமை இருக்கு இல்லையா? அதுதான் ஜெனரேட்டிவ் ஏஐங்க. சார் ஏஐனா என்ன சார்? நான் என்னெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது ஒன்றுமே கிடையாதுங்க. இந்த லிங்க்குக்கு போங்க. இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பேன். போய் முதல்ல ஏஐனா என்னெல்லாம் அதில் படிக்கணும், அதோட ப்ரொஃபைல் என்ன, யூசேஜ் என்ன, அதுக்கு மார்க்கெட்டில் வேல்யூ இருக்குது, இதை பற்றி தான் தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் படிக்கிறத பற்றி யோசிக்கலாங்க. ஓகே, ஒருவேளை படிக்கணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாங்க. இதோட மெயில் ஐடிங்க. ஃபோன் பண்ணுங்க, கால் எடுக்கலாம், வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்குங்க. சென்னையில் மதுரவாயில் மட்டும் தான் நம்ம ஆஃபீஸ் இருக்குங்க. வாங்க ஜாலியாக சாக்லேட் சாப்பிட்டுட்டு பேசலாங்க. இது என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட். உங்கள் ஊரில் ஏதாவது ஸ்பெஷலாக தான் எடுத்துவாங்க. இதோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. உங்கள் டீட்டெயிலாம் போட்டு மொபைல் நம்பர் போடுவாங்க. நான் உங்கள்கிட்ட பேச தயாருங்க. அதை ஃபாலோ பண்ணி மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க. அண்ட் இன்னொன்று நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு ஆசைப்படுறேங்க. ஒருவேளை இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. சரி, ஓகே. ஏஐ அப்படின்னா வந்து என்னெல்லாம் வகைகள் இருக்கு சார் கேட்டீங்கன்னா, முதல்ல ரியாக்டிவ் ஏஐன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா வந்து தியரி ஆஃப் மைண்ட், அது ரிலேட்டட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். மூணாவது செல்ஃப் அவேர் அப்படின்ற மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். மூணாவது ஜெனரேட்டிவ், நாலாவது ஜெனரேட்டிவ் ஏஐன்னு சொல்லுவாங்க. அது என்ன சார் ரியாக்டிவ் ஏஐனா? ஒரு பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி வந்து அதுக்கான ஒரு சொல்யூஷனை தேட ஆரம்பிக்குங்க. இதுதான் பிரச்சனைனா அதுக்கான ஒரு சொல்யூஷன் தேடதான் ரியாக்டிங். அதான் ரியாக்டிவ் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தியரி ஆஃப் மைண்டுங்க. இந்த இன்புட்டை வந்து இன்னொன்னுக்கு கொடுத்தா இப்படி வேலை செய்யுமா, அங்கிருந்து இதுக்கு அது கொடுத்தா இன்புட். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்துல இருந்து இன்னொன்னுக்கு இதை கொடுத்தா அது மூலமா வேற ஏதாவது வித்தியாசமா ரியாக்ட் பண்ணுமான்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். மூணாவது செல்ஃப் அவேர்னஸ்ங்க. அதாவது ஒரு சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி இப்படி ரியாக்ட் பண்ணணும், இதை இப்படி நம்ம மாத்திக்கணும் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறது செல்ஃப் அவேர்னஸ்ங்க. அண்ட் ஃபைனலா வந்து கிடைச்சிருக்கிற டேட்டா வச்சு வேற ஏதோ ஒன்று புதுசா நம்ம வித்தியாசமா தயாரிச்சோம் அப்படின்னா அதுதான் ஜெனரேட்டிவ் ஏஐன்னு சொல்லுவாங்க. இதான் 4 முக்கியமான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டைப்ஸ்ங்க. நான் சொன்ன மாதிரி முதல்ல வந்து ரியாக்டிவ் ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பாம் ஃபில்டர்ஸுங்க இது எல்லாமே இருக்கும். லிமிட்டட் தியரி அப்படின்றது ரெண்டாவதுங்க. அதான் நம்மளுடைய ஜெனரேட்டிவ் ஏஐ. ரியாக்டிவ்ல பாத்தீங்கன்னா வந்து ஸ்பாம் ஃபில்டர்ஸ்ங்க. ஸ்பாம் ஃபில்டர்ஸ் சார், ஒரு மெயில் வருது, ஸ்பாமா இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற அல்கோரிதம் எழுதி அது மூலமா ஸ்பாம் அந்த தூக்கி போட்டு கரெக்டான மெயில் ஆச்சுன்னா அனுப்பிவிடு. இதான் ஸ்பாம் ஃபில்டர்ஸ்ங்க. சாட் பாட்டும் அவன் கேட்கிற கேள்விக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா சாட் பண்றதுங்க. ரெக்கமெண்டேஷன் இன்ஜின் என்ன, அவன் என்ன தேடுறானோ அவனுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கறதா ரெக்கமெண்டேஷன். இது எல்லாமே ரியாக்டிவ் ஏஐல வரும். ரெண்டாவது ஜெனரேட்டிவ் ஏஐனா என்ன சார்? நம்மளோட சாட் ஜிபிடி தாங்க. நீ என்ன கேட்டாலும் டைனமிக்கா வந்து உனக்கு அந்த விஷயத்தை வந்து ஜெனரேட் பண்ணி உனக்கு தரும். அதான் ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இமேஜ் எனக்கு வேணாலும் இமேஜை உருவாக்கி தரோம், வீடியோ உருவாக்கி தரோம், ஆடியோ உருவாக்கி தரோம். அட எல்லாமே பண்ணுங்க. அதாங்க ஜெனரேட். நம்ம ப்ராக்டிகலா பார்த்தலாம் கொடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மூணாவதா நம்ம பார்க்கறது தான் வந்து தியரி ஆஃப் மைண்டுங்க. அண்டர்ஸ்டாண்ட் தி நீட் ஆஃப் அதர் இன்டெலிஜென்ட் என்டைட்டிஸ்ங்க. ஒரு இன்டெலிஜென்ட் என்டைட்டிக்கு என்ன தேவையோ அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தரது தான் நம்மளுடைய தியரி ஆஃப் மைண்டுங்க. மனசுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யறதுன்னு சொல்லுவாங்க. செல்ஃப் அவேர்ங்க. இது மனுஷனோட மூளைக்கு தகுந்த மாதிரி வந்து செல்ஃப் அவேர்னஸ். அதுவே தன்னை புரிஞ்சுக்கிட்டு ரியாக்ட் பண்ணக்கூடிய தன்மைங்க. இப்போ 4 வகையான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டைப்ஸ் இருக்கு. நாம பார்க்கறது வந்து நம்மளுடைய ஜெனரேட்டிவ் ஏஐ. ஜெனரேட்டிவ் ஏஐ என்னையா பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து விஷுவல் கண்டென்ட். ஒரு வீடியோ கண்டென்ட் வேணுமா, நான் உனக்கு புதுசா ஜென்ரேட் பண்ணி தருவேன். ஆடியோ கண்டென்ட் வேணுமா, அதையும் நான் ஜென்ரேட் பண்ணி தருவேன். டெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பண்ணணுமா, அதுவும் பண்ணலாங்க. கோட் ஜென்ரேட் பண்ணணுமா, நான் அதையும் பண்ணி தரேங்க. சாட் ஜிபிடி பத்தி தான் பேசுறாங்க. ஷேப் ஜென்ரேஷன் உனக்கு என்ன வேணும் நான் பண்ணி தரையா அப்படின்ட்டு இருக்கிற டேட்டாக்கெல்லாம் வச்சு அது மூலமா ஒரு புதுசா ஒரு விஷயத்த அது மாதிரியே உருவாக்கக்கூடிய திறன் படைத்து தான் நம்மளுடைய ஜெனரேட்டிவ் ஏஐ. இதை ரியல் டைம்ல பார்த்தா நல்லா இருக்கும் இல்லைங்களா? நான் ஒரு டூல் கண்டுபிடிச்சு இதை பார்க்கலாம் வாங்க. கண்டுபிடிக்கலங்க, இருக்குங்க. சிந்தேசியா அப்படின்ற ஒரு டூல் இருக்குங்க. இது வந்து லைக் கூகுள்ல போய் அடிக்கிறேங்க. இது வந்து ஏஐ வீடியோ ஜென்ரேட்டருங்க. தரமான சம்பவம் தாங்க.
ஓகேவா? வீடியோ ஜென்ரேட்டருங்க. நான் ஒரு கிரியேட்டிவ் ஃப்ரீ ஏஐ வீடியோ நான் பண்ண போறேங்க. ஓகேவா? அது காஸ்ட் எல்லாமே இருக்குங்க. லைசன்ஸ் வெர்ஷனா இருக்கலாம். ஃப்ரீயாவும் நம்ம தயாரிக்கலாங்க. ஓகேவா? நான் வந்து ஒரு ஃப்ரீயான அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ண போறேன். ஸோ லைக் கஸ்டமைசேஷன் வீடியோ எல்லாமே பண்ண போறோம். இது பண்ணிடலாமா? ஸோ கிரியேட் அக்கௌண்ட் கிளிக் பண்றேங்க. கிரியேட் பண்ணும்போது ஸ்டார்டர்னா இவ்வளோ காசு, கிரியேட்டர், என்டர்பிரைஸ்னு இருக்கு. நமக்கு இதெல்லாம் செட் ஆகாதுங்க. சரிங்களா? ஓகேவா? நம்ம வந்து ஃப்ரீயாகவே ஒரு ஏஐ வீடியோ கிரியேட் பண்ண ட்ரை பண்ணலாங்க. ஓகேவா? பண்ணலாமா? சரி. இது பாருங்களேன், எந்த உங்களுக்கு வீடியோ வேணுன்றது நீ முடிவு பண்ணிக்கோ. ஓகே, உனக்கு எந்த வீடியோ பிடிச்சிருக்கோ அதை நீ முடிவு பண்ணிக்கோ. ஓகேவா? ஸோ அந்த பர்சனை முடிவு பண்ணிட்டு இங்கே வந்து உனக்கு பிடிச்சது நீ அடிச்சுக்கலாம். அந்த ஸ்கிரிப்ட் மாதிரி நான் இப்போ அடிக்கிறேங்க. அதாவது நான் அடிக்கிற ஸ்கிரிப்டை வந்து அவங்க பேசுவாங்க. அதுதாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்க. ஓகேவா? அந்த ஒரு பிக்சருங்க, நீ என்ன கண்டென்ட் கொடுக்கோ அதை பேசும். அதான் நம்மளுடைய ஏஐ வீடியோ ஜென்ரேட்டரோட வேலைங்க. ஸோ வெல்கம் டு KaaShiv InfoTech அடிக்கிறேங்க. ஹியர் யூ ஆர் சரிங்களா கோயிங் டு see a learn சரிங்களா? ஓகேவா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்க ஆல் அபவுட் சரிங்களா? ஓகேவா? ஸோ ஜென் ஏஐ அப்படின்ற மாதிரி கொடுத்தாச்சுங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஜென்ரேட் ஃப்ரீ ஏஐ வீடியோ சார் நம்ம இதை அடிச்சுட்டு ஓகேவா? ஸோ லைக் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஏதோ ஒன்று கொடுத்துடலாம். ஜென்ரேட் ஃப்ரீ ஏஐ வீடியோ பட்டன் இருக்கு இல்லையா? அதை நான் ப்ரெஸ் பண்ண போகிறேன். ஸோ லிமிடெட் கேரக்டர்ஸ் தான் இதில் இப்போ அக்செப்ட் பண்ணுறாங்க. இன்னும் 100 கேரக்டர் தான் கொடுக்க முடியும். போதும், இது மட்டும் எனக்கு போதுங்க. ஜென்ரேட் ஃப்ரீ ஏஐ வீடியோ நான் கிளிக் பண்ணுறேங்க. அப்படி கிளிக் பண்ண அப்படின்னா வந்து நம்ம டீட்டெயிலாக கேட்கும், மெயில் ஐடி கேட்குங்க. ஏன்னா இவன் என்ன பண்ணுறான்னா வந்து வீடியோ ஜென்ரேட் பண்ணி மெயிலுக்கு அனுப்பிடுவாங்க. ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா உங்கள் மெயிலுக்கு இந்த வீடியோ வந்துருங்க. ஓகேவா? சரி, ஓகேவா? நான் இந்த மாதிரி கொடுத்தாச்சுங்க. கொடுத்துட்டு லைக் இந்த மாதிரி கொடுத்தாச்சுங்க. ஒரு மெயில் ஐடியை நான் கொடுக்குறேங்க. கொடுத்துட்டு அது என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து லைக் ஐம் கிவிங் ஐ ஃபவுண்ட் இட் இன் கூகுள் அப்படிமா கொடுத்துட்டாங்க. ஐம் நாட் ரோபாட்னு கொடுத்தாச்சுங்க. இவன் ஜென்ரேட் ஃப்ரீ கொடுத்துட்டேன். கன்ஃபார்ம் பண்ணிட்டேங்க. ஜென்ரேட் ஃப்ரீ வீடியோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு நம்ம மெயிலுக்காக வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இது வந்து மெயிலாக வந்துட்டு இருக்கும். ஒரு 10 நிமிஷம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஒரு வீடியோ இஸ் மேக்கிங் இஸ் வே டு யூ வயா இமெயில் அப்படின்ற மாதிரி இருக்குங்க. ஓகே, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷமே போதும்னு நினைக்கிறேங்க. ஓகே, இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குங்க. ஓகேவா? ஸோ 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்து உங்களோட வீடியோவை நீங்கள் பார்க்கலாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுடைய கான்செப்ட்டுங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நம்புறேங்க. ஓகேவா? சரி, அந்த வீடியோவை டெமோ பார்க்கலாங்க. Welcome to KaaShiv InfoTech. Here you are going to learn all about Gen AI. Thanks for watching. சரி, ஓகே, நீங்கள் பார்த்துட்டு நினைக்கிறேன் அந்த வீடியோவை. ஓகேவா? இப்போ வந்து லைக் நீங்கள் வந்து சார் ஏஐ பற்றி மெஷின் லேர்னிங் பற்றி தான் படிக்கணும்னா நான் வந்து நிறைய டாபிக்ஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த லிங்க்குக்கு போங்க. மெஷின் லேர்னிங் பற்றி நிறைய கற்றுக்கலாங்க. டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட் இந்த லிங்க் கொடுத்துருக்கேன். போய் கிளிக் பண்ணி பார்த்துருங்க. ஓகேவா? நிறைய கோர்சஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறது தான் நம்மளோட கம்பெனிங்க. உங்களுக்கு என்ன கைடன்ஸ்னா நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாங்க. இது எல்லாமே நான் நடத்துகிற கோர்சஸ்ங்க. வாங்க வந்துட்டு கைடன்ஸ் வாங்கிக்கிங்க. படிக்கலாம் பரவாயில்ல, கைடன்ஸ் வாங்கி படிங்க. நல்லா லைஃப்ல செட்டில் ஆகிற வழியை பாருங்க. ஓகேவா? நீங்க எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு இது என்னங்க, 2 உதவிங்க. ஒன்று, முதல்ல சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து கமெண்ட்டும் போஸ்ட் பண்ணுங்க. ஏதாவது டாபிக் வேணாலும் கேளுங்க. நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாட்டுங்க. வாழ்க்கை தமிழ். திஸ் இஸ் வெங்கட் KaaShiv. ஸோ இந்த சமுதாயத்தை மாற்ற ஒரு பெரிய போராட்டத்தில் நானும் இருக்கேன், நீங்களும் இருங்க. நம்மளாம் சேர்ந்து ஒரு புது சமுதாயத்தை உருவாக்கலாம். வாழ்க்கை தமிழ்.